ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை, ஒரு டே இன் மை லைஃப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணுறதுக்காக தான் நான் இன்றைக்கி கிளம்பி கோயில் போகிறதா இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி டியூஸ்டே இன்றைக்கி முருகபெருமானை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கோயில் கிளம்ப முன்னாடி நம்ம காலையிலே எனக்கு முருகர் தரிசனம் கிடச்சிருக்கா. ஸோ எங்கள் வீட்டில் பக்கத்து ஒரு பில்டிங்கில் நம்ம காலையில் மயில் பார்த்தேன், நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன். அப்படியே கிளம்பி ரமணாசிரமம் நடையில் எப்பவும் போல் வண்டி எடுக்கிற பிளேஸுக்கு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணார். சாதாரணமாக இந்த கடை எப்போவுமே ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் லேட்டு. சரி, அந்த அண்ணா வந்த உடனே வண்டியை வாங்கிட்டு நான் ஈவினிங் தான் ரிட்டர்ன் பண்ணுவேன்னு சொல்லி எடுத்துகிட்டு நான் வந்த இடம் நேர் அண்ணாமலையார். ஸோ இங்கே வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு இங்கே கூட்டம் இருக்காது பெருசாக. ஏன்னா அவ்வளோவா மலை சுற்ற வரவங்க மட்டும்தான் வருவாங்க. பெருசாக கூட்டம் இருக்காது 7 மணி. அதனால் நல்லா வெள்ளரியாக நிம்மதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு பிளாக் காஃபி போட்டு குடித்தேன். ஸோ இன்றைக்கி பசங்க இல்லாதனால ஸ்கூலில் பெருசாக எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ அப்படியே பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் இப்போ ரொம்ப சம்மர், ரொம்ப ஹீட் ஆரம்பிச்சிச்சு இங்கே திருவண்ணாமலையில். அதனாலவே தண்ணி நிறைய குடிக்கலன்னு சொல்லி ஒரு பாட்டிலில் தண்ணியும் 2 பாட்டிலில் ஜூஸுமா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நாளைக்கு பங்குனி உத்திரம். ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் முருகர் கோயிலுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு. நாளைக்கு பௌர்ணமிங்கிறனால எந்த அளவுக்கு போய் சாமி கும்பிட முடியும்னு தெரியல. கிரிவலை பார்த்து ரொம்ப ரோடாக இருக்கும். சரி, ஈவினிங் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதனாலேயே வண்டி ஈவினிங் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அஸ்யூஷுவல் எப்போவுமே நான் ஸ்கூலுக்கு ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவேன், ஸ்கூல் பஸ்ஸில் தான் வருவேன். ஸோ வண்டி இன்றைக்கி ரெண்டலுக்கு எடுத்தனால நம்ம ஏன் வண்டியில் போகக்கூடாதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு பைக்கில் தான் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி பைக்கில் போகிறதுக்காக ரெடியாகி டைம் ஆயிடுச்சு. ஸோ கோயில் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே எல்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பைக்கிலே போயிட்டேன். இந்த ரெண்டில் பற்றி நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படிம்மா இது அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது நம்மளுடைய லைசன்ஸ் காமிக்கணும், தென் ஆதார் கார்டு காப்பி அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். ஸோ நம்ம எத்தனை ஹவர்ஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்றபடி நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 1 ஹவர்னால் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு. இப்போ 2 ஹவர்ஸ் சிலவங்க எனக்கு இல்லை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை வேணும்னா அந்த மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை எனக்கு வேணும். ஏன்னா ஈவினிங் கோயில் போகணும். காலையிலே 7 மணிக்கு கோயில் போயிட்டு வந்தேன். ஸோ ஸ்கூலுக்கு அப்படியே போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கும் கோயில் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஈவினிங் 7 மணிக்கு தான் ஒப்படைப்பேன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேம்மா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூலில் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். எப்போவுமே ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவேன். கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. எனக்கு ஸ்கூல் 4 மணிக்கு முடிஞ்சதுனால நான் பெரிய கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி பெரிய கோயிலுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் லைனில் நின்னேன். அப்படியே ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். நிறைய வெளியூரில் உள்ளவங்க தான் இருந்தாங்க. ஸோ அண்ணாமலையை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு பௌர்ணமிங்கிறனால அதுக்கான நிழல் இதெல்லாமே பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பக்காவாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பௌர்ணமிங்கிறதுனால இப்போவே தண்ணீர் பந்தல் எல்லாமே உள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பௌர்ணமிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பந்தலெல்லாம் போட்டிருக்காங்க. கூட்டம் அதிகமாகவே வரும். எப்படி போனாலும் சாமி பார்க்குறதுக்கு 6 மணிலேருந்து 7 மணி நேரம் வரை ஆகும். ஸோ வரவங்க பத்திரமா வந்துருக்காங்க. அண்ணாமலை எல்லாருக்கும் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.